ஆல் வெல்கம் அவர் சேனல் துர்கி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஐப்ரோ வந்துட்டு அன்றைக்கி வீடியோவில் நான் வந்து இன்ஸ்டாகிராமில் போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோவில் எப்படி நான் வந்துட்டு ஐப்ரோ வந்துட்டு ட்ரா பண்ணியிருந்தேன்னு சொல்லிட்டு தான் காமிக்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் எப்படி போடுறேன்ட்டு பாருங்கள். ஸோ வந்துட்டு ஐப்ரோக்கு மேலே ஒரு லைன், கீழே ஒரு லைன் போட்டுட்டு சென்டரில் வந்துட்டு நான் ஃபில் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஸ்டார்டிங்லேருந்து வந்து நான் ஸ்டார்ட் பண்ணலை. ஸோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரண்ட்டில் வந்துட்டு நான் வந்துட்டு எடுத்துகிட்டு போகிறேன். மீதி எக்ஸஸாக இருக்க ப்ராடக்ட் மட்டும் தான் வந்துட்டு நான் ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ நாங்கள் வந்துட்டு ப்ராடக்ட் வந்துட்டு எடுத்த உடனே வந்துட்டு ஃப்ரண்ட்டில் நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடாது. ப்ரஷ் எடுத்துகிட்டு போனோன்னா அதில் இருக்க ப்ராடக்டெல்லாம் வந்துட்டு அப்படியே வந்து ஸ்டே ஆகிடும் ஃப்ரண்ட்டில். ஸோ அது வந்து நேச்சுரலாக இருக்காது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு நான் சென்டர்லேருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். நான் வந்து ஃப்ரண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ வந்துட்டு இந்த ப்ராசஸ் எப்படின்னா வந்துட்டு ஐப்ரோ சுத்தமாக இல்லை, என்னோடய ஐப்ரோ பாருங்கள், இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஐப்ரோஸ் இருக்குது அவங்களுக்கு எப்படி போடணும் அப்படின்னா நீங்கள் லாஸ்ட்டில் பாருங்கள். நான் வந்து ஐப்ரோலாம் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கான ப்ராசஸ் நான் சொல்கிறேன். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு 2 லைன்ஸ் நம்ம மேலேயும் கீழேயும் போட்டுட்டு ஃப்ரண்ட்டில் மட்டும் எக்ஸஸாக ப்ரெஷ்லேயே இருக்கும்ல, அதை மட்டும் தான் நம்ம வந்துட்டு அப்படியே ஃபில் பண்ணணும். ஸோ ப்ராடக்ட் வந்துட்டு நம்ம எடுக்கக்கூடாது ஃப்ரண்ட்டில் போடுறதுக்கு. ஸோ அது வந்துட்டு நேச்சுரலாக இருக்காது. அப்படியே வந்துட்டு நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த பக்கமும் நான் போட்டுட்டேன். பார்த்திங்கன்னா தெரியும். இந்த மாதிரி வந்துட்டு நான் போட்டுகிட்டே இருக்கும்போது ப்ராடக்ட் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சுன்னா அந்த மாதிரி பின்னாடி ஒரு ப்ரெஷ் இருக்கும், அதை வச்சு நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ப்ரெஷ் எதுக்குன்னா எரேசர் மாதிரி தான் அந்த ப்ரெஷ்ஷு. ஸோ ஷேப்பாக பண்ணணும் அப்படின்னா கூட நம்ம அந்த ப்ரெஷ் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இன்னொரு பர்பஸ் வந்துட்டு எரேஸ் பண்ணிக்கலாம் அந்த ப்ரெஷ் வச்சு. ஸோ இதை மாதிரி வந்துட்டு நல்லா ட்ரா பண்ணிக்கலாம். பார்க்க வந்துட்டு ஃபினிஷிங் இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம இந்த 2 லைன்ஸ் கொடுக்குறதுல தான் வந்துட்டு அந்த ஷேப்பே இருக்குது, ஷேப்பே வரும். ஸோ மேலே ஒரு லைன், கீழே ஒரு லைன் வந்து அந்த ஷேப் லைன் வந்துட்டு கரெக்டாக கொடுக்கணும். ஸோ நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் மேலே வந்துட்டு அந்த லைன் மட்டும் அழுத்தி கொடுத்துட்ருக்கேன். ஸோ நம்ம ப்ராடக்ட் எடுக்கக்கூடாது. அந்த லைன் கொடுக்கும்போது மட்டும் அந்த ப்ராடக்ட் எடுத்து நம்ம திக்காக கொடுத்துக்கலாம். ஸோ வந்துட்டு பார்க்க வந்துட்டு ஃபினிஷிங் இல்லாத மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்துட்டு இந்த மாதிரி கன்சீலர் வச்சு கட் பண்ணும்போது தான் வந்து நம்மளுக்கு அந்த ஷேப் வந்து அழகாக எடுத்து கொடுக்கும். ஸோ எனி கன்சீலர், திக் கன்சீலர் வந்துட்டு எடுத்துக்கலாம். நம்ம ஷேடோட ஒரு 1 or 2 ஷேட் வந்துட்டு பிரைட்டராக இருக்கணும். ஸோ நல்ல பிரைட்டராக கன்சீலர் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு வந்துட்டு நம்மளுக்கு என்ன திக்காக வேணும், ப்ரோஸ் வந்துட்டு எவ்வளோ திக்காக வேணும், எவ்வளோ மெலிசாக வேணும், ஷேப் என்ன மாதிரி ஷேப் வேணுன்றதை வந்து நம்ம இந்த கன்சீலர் வச்சு தான் வந்துட்டு அழகாக கட் பண்ணி நம்ம ஐப்ரோ வந்துட்டு டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் வந்துட்டு ஐப்ரோ வந்து ஃபினிஷிங்காக டிஃபைனாக நம்மளுக்கு தெரியுமே. இதை போட்டு நம்ம வந்துட்டு அழகாக ஒரு 1 லைனில் வந்துட்டு போட்டுட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும். ஸோ பிளெண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அழகாக ஃபினிஷிங்காக நம்மளுக்கு வந்து ஷேப்பாக கிடைக்கும். ஸோ நான் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் கட் பண்ணதுக்கப்புறமா எப்படி ஃபினிஷிங் இல்லாமல் இருந்த ஐப்ரோ வந்துட்டு இப்போ அந்த கட் பண்ணதுக்கப்புறம் கன்சீலர் வச்சு கட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ அழகாக தெரியுது, தனியாக தெரியுது பாருங்கள். ஸோ இந்த ப்ராசஸ் வந்துட்டு கண்டிப்பாக இந்த ஸ்டெப் வந்து மிஸ் பண்ணவே கூடாது ஐப்ரோ ஃபில்லிங்கில். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டெப்பு. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும். ஷேப் வந்துட்டு மேலேயும் வந்துட்டு எக்ஸஸாக இருக்க ப்ராடக்ட் வந்துட்டு அதுலேயுமே ரிமூவ் ஆகிடும். ஸோ அந்த லைன் வந்து அழகாக ஷேப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நான் தனியாக வந்துட்டு வீடியோ வந்துட்டு போட சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ 400K போயிருக்கேன் எனக்கு இன்ஸ்டாவில் அந்த வீடியோ. ஸோ சப்போர்ட் பண்ணி அந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக நான் வந்துட்டு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இந்த ஐப்ரோ வந்துட்டு அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் இது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இதை போடலாமேன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நான் தனியாக வந்துட்டு ஒரு வீடியோ கண்டிப்பாக நான் போடுறேன் அதுக்காக. ஸோ இந்த மாதிரி நல்லா வந்துட்டு நம்ம ப்ரெஷ்ஷை வச்சோ இல்லை ஹேண்ட் யூஸ் பண்ணியோ வந்துட்டு போட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி பேஸ் போட்டிருப்போம் இல்லையா, ஸோ அந்த ப்ரெஷ்ஷை வச்சு நம்ம அது மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஐப்ரோ இல்லாதவங்களுக்கு இது ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ ஐப்ரோ இருக்கவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் வந்துட்டு ஐப்ரோ இருக்க மாதிரி ட்ரா பண்ணிட்டேன், ஓகேவா. இப்போ ஐப்ரோ இருக்கவங்களுக்கு ப்ரெஷ்ஷை வச்சு இந்த மாதிரி மேலே ஒரு லைன், அழகாக கீழே ஒரு லைன் மட்டும் போட்டுட்டு சென்டரில் வந்து நான் ப்ராடக்ட் எடுக்கவே இல்லை, ப்ரெஷ்ஷில் இருக்க ப்ராடக்டே அழகாக நான் வந்து அழகாக பிளெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுதான் வந்து ஐப்ரோ திக்காக இருக்க ஐப்ரோ வந்துட்டு எப்படி வந்துட்டு நம்ம ட்ரா பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் பண்ணணும். ஸோ மேலே ஒரு லைன் போட்டுவிட்டேன், கீழே ஒரு லைன் போட்டுட்டு சென்டரில் மட்டும் நான் வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஐப்ரோ உள்ளவங்களுக்கு இதுக்கான ப்ராசஸ் இது. ஸோ நான் வந்து ஐப்ரோ உள்ளவங்களுக்குமே நான் வந்துட்டு ஒரு நாள் நான் போட்டு காமிக்கிறேன் வீடியோ. ஸோ நீங்கள் அதையுமே பாருங்கள்.
ஸோ அவ்வளோதாங்க, ஐப்ரோ ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் ஃபைனல் லுக்கு. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் வந்து எல்லா வீடியோவும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து இதே சப்போர்ட்டை கொடுத்துட்ருங்க. ஸோ இதுதான் ஃபைனல் லுக். நான் எதுவுமே பண்ணலை, அன்றைக்கி இப்போ எப்படி காமிச்சினோ அதே தான் காமிச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருந்தா வந்துட்டு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.